அப்படி சொல்லலாம். எதிர்க்கட்சியை முன்கூட்டியே தேர்தலை தொடங்குவது ஒரு வழக்கமான இருக்கும். ஆனால் ஆளும் கட்சி நிறைய சாதனைகளை செய்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஏன் 1.5 ஆண்டுக்கு முன்பாக தேர்தல் பரப்புரையை தொடங்க வேண்டிய தேவை, அவசியம், நெருக்கடி என்ன? இல்லை, நாங்கள் தேர்தல் பரப்புரையை தொடங்கலை. ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் தான் தேர்தல் தீர்மானத்தில் இருக்கு. இல்லை, தேர்தல் வேலைகளை செய்கிறது, பரப்புரையை தொடங்குங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. தேர்தலுக்கான பரப்புரை வேற, தேர்தல் நேரத்தில் செய்யக்கூடிய பரப்புரை வேற, தேர்தல் பரப்புரை என்பது வேற. இப்போ தேர்தலுக்கு களத்தை தயார் செய்வது, அதை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது எந்த விதத்துலேயும் தவறு கிடையாது. ஏன்னா 1.5 ஆண்டுகளோ 2 ஆண்டுகளோ இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழலுக்கு ஒரு கட்சி, அதுவும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியின் மீது தான் அவதூறுகள் அதிகமாக பரப்பப்படுகின்றன. இன்றைக்கி போகிற போக்கில் இந்த ஆட்சிக்கு எங்கள் தலைவர் ஒரு 2-3 நாள் முன்னாடி சொல்லும்போது கூட அவதூறுகளுக்கு பதில் தரணும். ஏன்னா பல முறை அவதூறுகளில் ஆட்சியை இழந்திருக்கிறோம். அதனால் அவதூறுக்கு பதில் சொல்லும் விதமாக நீங்கள் உங்கள் களப்பணியை ஆற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலுக்கான வேலையை நாங்கள் களம் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியல. தவறுன்னு சொல்லல, இல்லை தவறோ இல்லை, இது செய்வதற்கான அவசியம் ஏன்ற கேள்வி எழுவதாகவே எனக்கு புரியல. ஏன்னா 2024 நாங்கள் இப்படி தான் பண்ணோம். 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்தல் பணியை 2 விதமாக நாங்கள் தேர்தல் பணியை பிரிக்கிறோம். ஒன்று களப்பணி ஆற்றுவது, இன்னொன்று அரசு ஆட்சியில் இருக்கக்கூடிய விவகாரங்கள். தலைவர் 2 பிரிக்கிறார். ஒன்று கள ஆய்வு நடத்துகிறார். கள ஆய்வு நடத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வேலைகளை கள ஆய்வின் மூலமாக, அரசு திட்டங்களின் மூலமாக செய்கிறார். இன்னொரு பக்கம் கட்சியை பலப்படுத்தி தேர்தலை தயார்படுத்துவது. அதனால தான் 234 தொகுதி பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறார்கள். ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக போய் இளைஞரணி செயலாளர், துணை முதல்வர் சந்தித்து அங்கே கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு, அதை பலப்படுத்துகிறாரு. இன்னொரு பக்கம் இந்த தொகுதி பொறுப்பாளர்களுக்கான பணியை கொடுத்து அந்தந்த தொகுதிகளில் கட்சியை பலப்படுத்துவதற்கான வேலையை செய்கிறது. இப்போ இது எல்லாமே வழக்கமாக ஒரு கட்சி செய்ய வேண்டிய வேலை. இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் வர காரணத்தினால அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தி தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே அதிமுகவுக்கு தான் அந்த சேலஞ்ச் இருக்குது. நாங்கள் எந்த இடத்துலையும் தேர்தல் வேலையை செய்யுங்க, இந்த தேர்தலை விட்டால் நமக்கு வாய்ப்பே இல்லைன்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லலை. இல்லை எங்கள் கூட்டணி வரலன்னா சிக்கலாயிடுது, கூட்டணியில் பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லலை. நாங்கள் சொல்கிறது, தலைவர் இருக்கிறார், தலைவருடைய அரசின் திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ஒரு கட்சியுடைய வேலை. எங்களுடைய அரசாங்கம் இருக்கிறது, எங்களுடைய முதல்வர் இதெல்லாம் மக்களுக்கு செய்திருக்கிறார், இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வைங்க, கட்சியை பலப்படுத்துங்க. ஆனால் அதிமுகவை எடுத்துக்கோங்க. அதிமுக என்ன பேசுகிறாங்க? 2026 என்பது வாழ்வா சாவா என்பதற்கான தேர்தல். அதை யார் சொல்கிறாரு? நம்ம கேபி முனுசாமி சொல்கிறாரு. திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா என்ன சொல்கிறாரு? கூட்டணியை பற்றி ஒரே சிக்கலாக இருக்குது, நாங்கள் எடப்பாடி எங்ககிட்ட சொல்கிறோம், நாங்கள் ஒன்றிய செயலாளர்கிட்ட சொல்கிறோம், ஒன்றிய செயலாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, என்கிட்ட இளைஞர்களே இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய சூழல் அதிமுகவுக்கு இருக்குது. அப்போ அவங்க இந்த தேர்தல் பணியை தொடங்குவதற்கும் நாங்கள் தேர்தல் பணியை தொடங்குவதற்கும் 2 முற்றிலும் ஒரு 180 டிகிரி டிஃப்ரென்ஸ், 180 டிகிரி வேறுபாடு இருக்குது. நாங்கள் இங்கே களம் சரியாக இருக்கிறது, இந்த களம் யாரும் சிதைப்பதற்கான முயற்சியை வாய்ப்பை கொடுத்துறாதீங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம், 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்கணும், அந்த இலக்கை நோக்கி பயணம் சரியாக இருக்கு, ஆட்சி சிறப்பாக இருக்கு அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா அப்ப தயாரா இருங்க, எதிர்கொள்றதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்லலாம். ஆனா 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இப்பவே நீங்க பரப்புரை ஆரம்பிச்சிருங்க, திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்க, மக்கள் இயக்கத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்றது. அது சொல்றதுக்கு காரணம் நான் சொல்றேன். 2006 to 2011 தலைவர் கலைஞர் அவர்கள் பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். நீங்கள் டிவி கொடுக்கறதா இருக்கட்டும், பல சிறுபான்மை சமூகத்திற்கு இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அப்பயும் நிறைய சமூக நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். ரேஷன் அரிசி 2 ரூபான்ற திட்டம், இது எல்லாமே அடித்தட்டு மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு திட்டங்களாக அந்த ஆட்சியாக இருந்துச்சு. 108 ஆம்புலன்ஸு, கலைஞர் காப்பீடு திட்டம், இதெல்லாம் புதுசு. அப்போ தான் மக்களுக்கு ஆம்புலன்ஸுன்றது கூப்பிட்டா 2000 ரூபா 3000 ரூபா செலவுன்னு இருந்த இடத்துல ஃபோன் அடித்தா இலவசமாக உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பல துறைகளில் சாதனைகளை செய்த அரசாங்கம். ஆனால் மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி அவர்களுடைய சாதனை திட்டம்னு அது NHMன்றது மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து கொண்டு வந்தது. அப்போ அந்த நேரத்தில் கலைஞருடைய அரசாங்கம் தமிழ்நாட்டில் முதல்வராக அவர் தான் இருந்தார்.
அவர் கிரெடிட் எடுக்கலாம், ஏன்னா அதுவும் எங்களுடைய யூபி அரசாங்கம் தான். அப்போ ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கொண்டு வந்த திட்டம், காப்பீடு திட்டம் கொண்டு வந்தோம். பல ஏழை மக்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். இதை நான் அடுக்கிக்கிட்டே போனேன்ல, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதையும் மீறி 2011 தோற்றதற்கான காரணம் ஒரு 2 முக்கியமான அவதூறுகளை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஊழல், ஒன்றிய அரசில் ஊழல், 2G எடுத்துக்கோங்க, ஒரு மிகப்பெரிய பாதிப்பை திமுகவுக்கு ஏற்படுத்தியது. அந்த பொய் பிரச்சாரத்துடைய விளைவு வந்து 2 தேர்தலில் வந்து நாங்கள் இழக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாராளுமன்ற தேர்தல் இலங்கை இனப்படுகொலையும் இல்லை, அந்த குற்றச்சாட்டும் வைக்கட்டும். அப்போ இது எல்லாமே ஒரு அவதூறு. இலங்கை பிரச்சனை என்பது முழுக்க முழுக்க ஒரு சர்வதேச பிரச்சனை, பற்றி எறிந்த பிரச்சனையாக தமிழ்நாட்டில். ஆனா அதுக்கு திமுக தான் பொறுப்புன்ற ஒரு அவதூறு இருக்குல்ல, அந்த அவதூறுக்கு உள்ளான காரணத்தினால 2வது முறை ஆட்சிக்கு வருவதில் சிக்கல் இருந்துச்சு. அந்த ஒரு நரேட்டிவை இன்னைக்கு எதிர்கட்சிகளும் சிலர் திமுக வெறுப்பின் காரணமாக ஒரு பொய் பிரச்சாரத்தை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு தனிநபர் தாக்குதலா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஒரு போற போக்குல தொடர்ந்து முதலமைச்சர் மீது அவதூறுகள், அவருடைய சுகத்தின் மீது, அவருடைய உடல் நலத்தின் மீது அவதூறுகள், குடும்பத்தின் மீது அவதூறுகள், இல்லாததை பொல்லாததை பேசி பேசி ஒரு அவதூறு கட்டமைக்கும் போது அதை நீங்க எதிர்கொள்ள தயாராகுங்க. அந்த கான்டெக்ட் தான் அந்த தேர்தல் பரப்புரையே தவிர, மற்றபடி நீங்க வந்து இப்பவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குங்க, நம்ம பேக் ஃபுட்ல இருக்கோன்ற எந்த ஒரு கோணமும் கிடையாது. நான் இன்னொரு கேள்வியை வெளிப்படையா முன் வச்சேன். 2026 தேர்தல் என்பது ஒரு வழக்கமான களமாக இருக்காது, ஒரு மாறுபட்ட களமாக இருக்கும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் களத்திற்கு வருது, தனியாக நிற்கிறேன்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியில் இருக்கிறாங்க. அவர்கள் வாக்கு வங்கியை முந்தைய தேர்தல்களோடு இந்த கூட்டணியை அதிகரித்து காட்டியிருக்காங்க. அவர்களும் களத்தில் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை நான் சொல்கிறேன். திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என்று ஒரு 5 முனை போட்டி உருவாகி இருக்கிற சூழலில் வாக்குகள் முன்னாடியெல்லாம் வந்து KP முனுசாமி அவர்களே குறிப்பிட்டு பேசியிருக்காரு திருச்சியில் பேசுகிறப்ப. திமுக காங்கிரஸ் திமுகன்னு இருந்துச்சு, அப்புறம் திமுக அதிமுகன்னு மாறினுச்சு, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு எதிர்ப்புங்கிறது வாக்கு நிறைய மாற்றத்துக்கான கட்சிகள் நிறையா இருக்குது, வாக்களிப்பதற்கான மக்களுக்கும் நிறைய தேர்வுகள் இருக்குது. அப்படியாகப்பட்ட ஒரு மாறுபட்ட தேர்தலாக இருக்குன்னு அவரே குறிப்பிட்டிருக்காரு. ஒரு மூத்த அரசியல் தலைவராகவும் அவர் பார்க்கலாம். அப்படி இருக்கிற சூழலில் இதையெல்லாம் எதிர்கொள்வதற்காக ஆளும் திமுக இப்போவே தயாராகுதா? இல்லை, இது வந்து திமுகவுக்கு புதுசு கிடையாது. தமிழ்நாட்டுடைய சரித்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவரை காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியல். எப்போ ஒரு முறை காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து இறங்கியதோ அதுக்கப்புறம் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் எதிர்கட்சிகளுடைய அரசியல் இருக்கும். 2 துருவ அரசியல் தான். அது திமுக எதிர்ப்பு இல்லை திமுக ஆதரவு அரசியல். அந்த திமுக ஆதரவு அரசியலில் திமுக மட்டும் நிற்கும். ஆனால் திமுக எதிர்ப்பு அரசியலில் பல பேர் வந்தாங்க, பல பேர் போயிட்டாங்க. அதனால் அந்த ஃபேக்டர்ன்றது நிதர்சனம், யதார்த்தம். மதிமுக காலத்துலேருந்து விஜயகாந்த் காலத்துலேருந்து எல்லாரும் பல முனையில் வந்தாங்க. இன்றைக்கி நாம் தமிழர் எல்லா கட்சிகள் முதற்கொண்டு அது திமுக எதிர்ப்புன்றது தான் தமிழ்நாட்டில் வரக்கூடிய எந்த புதிய அரசியல் கட்சியுடைய ஸ்டாண்டாக இருக்கும். ஆனால் அதுக்காக நாங்கள் பதற்றப்படணும்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பதற்றப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வழக்கமான அதுதான் நான் சொல்கிறேன். புதுசாக 5 வருஷத்துக்கு ஒருத்தருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. திமுகவை காலி பண்ணுன்ற நோக்கத்தோட வந்துகிட்டே இருக்காங்க. நான் தான் சொன்னேனே, அதிமுக முதல் கொண்டு அது நடந்துகிட்டு இருக்காங்க. அதற்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரே முடிச்சிடுறேன். அந்த வாக்கு சிதறலை பற்றி கவலைப்படுகிறது அதிமுக தான். அதனாலதான் அதிமுக அதை பத்தி பேச நாங்க எங்கேயாவது பேசுறோமா? அதை பத்தி எங்கேயுமே நாங்க பேசுறோம். நாங்க பெரியாரிய கொள்கைகளை, சமூக நீதி கொள்கைகளையும் நடைமுறைக்கு மக்களுடைய நலனுக்கான திட்டங்களையும் சேர்த்து ஒரு அரசாங்கத்தை 3.5 ஆண்டுகள் கொடுத்திருக்கின்றோம். அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து வைங்கன்றது தலைவருடைய அறிவுரை. இப்போ எங்களுக்கு ஏன் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிக்கணும்னா, இந்த மாதிரி ஐயா நந்தகுமார் ஐயா மாதிரிலாம் சொல்ற கருத்துகளுக்கு மறுப்பு தெரிவிக்க ஆரம்பிங்க அப்படின்றதுக்கு இந்த நிகழ்ச்சியே ஒன்று சாட்சி. சொன்னார் ஃபர்ஸ்ட் 11% சரிஞ்சிச்சு அப்படின்னாரு. நான் டேட்டாவை கொடுங்கன்ன உடனே லட்சங்கள்ல போயிட்டாரு. நந்தகுமார் உங்களுக்கான நேரத்தை முழுமையா அவர் பேச விடுங்க. சரியா? 23 தொகுதிகளில் நின்று 33%, இந்த வாட்டி 22 தொகுதியில் நின்று 27%. அப்ப நீங்க அப்படி கணக்கு வச்சாலும் 6% தான் குறைஞ்சிருக்கு. இவருக்கு வேணும்னா லட்சங்கள்ல போயிடுவாரு, இவருக்கு வேணும்னான்றப்ப இந்த டிசைனை தான்
டீகோட் பண்றதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை ஆரம்பிங்க அப்படின்றது. சரி சார், அப்ப பர்சன்டேஜ் நீங்க சொல்லுங்க. தரவுகள் எவ்வளவு percentage எவ்வளவு சொல்லுங்க. தரவுகள் தான் எங்க சார் ஒரு தளமா எங்க சார் குறைக்குது? 33% சார். இப்போ இது 2019 33%. ஆமா, 11% நீங்க 11% ப்ரூவ் பண்ணுங்க. 11% உட்கார்ந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காரு. இல்ல எப்படி 11% தப்பா பேசுறாரு சார்? நன்றி சார், நன்றி 1,32 லட்சத்துல சார், இருந்து நன்றி 17 லட்சம் வந்தா எத்தனை பர்சன்டேஜ்? எத்தனை percent சொல்லுங்க. சார் ஒரு தொகுதி கம்மியா இருக்கு சார். கமலஹாசன் 16 லட்சத்தோட நீங்க ரெண்டு பேருமே டேட்டாவை சொல்லி வச்சிட்டீங்க சார். ஒரு செகண்ட் இத கேளுங்க. ஓட்டு இருக்கனால தான் நீங்க கூட்டணி சேர்த்திட்டீங்க. சிம்பிள் வைஸ் இல்ல 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 ஏங்க இத விட பெரிய சார், நீங்க நேரம் இருக்கு. நன்றி நன்றி. இல்ல சேகரிங்க. அதெல்லாம் எலெக்ஷன் 2024 ரெண்டு பேருமே உரிய நேரத்தை எடுத்துக்கிட்டீங்க. ரெண்டு பேருமே உரிய நேரத்துல பேசிருக்கீங்க. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி. இருங்க பேசலாம்.